இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். சரி, இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்ஸ்டிஷன் இதோடைய ஆரிஜின் என்ன, எங்கேருந்து வந்தது அப்படின்றது ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை. ஆனால் வாழ்க்கையில் இன்றைக்கி பல பேர் பல சூப்பர்ஸ்டிஷன்ஸோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு அப்படின்னா நிறைய பேர் அவங்க எந்த இடத்துலேருந்து உட்காந்து அந்த மேட்ச்சை பார்க்குறாங்களோ அதே தான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் நிறைய ரன் வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டு மாற மாட்டாங்க. இல்லை விக்கெட் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு அந்த இடத்த விட்டு மாற மாட்டாங்க. இது ஒரு சூப்பர்ஸ்டிஷன். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க அதே ட்ரெஸ்ஸை தான் போடுவாங்க, மீனிங் அதே கலர் ஒரு ஷர்ட்டை தான் போடுவாங்க. எங்கே இன்டர்வியூக்கு போனாலும் சரி, தும்புனா ஒரு சூப்பர்ஸ்டிஷன், தும்புனா ஒரு சூப்பர்ஸ்டிஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பர்ஸ்டிஷன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த சூப்பர்ஸ்டிஷன்லாம் எதனால் வந்தது, அதுக்கான பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாமல் நம்ம பல பேர் நமக்கு சொன்னதால் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். வாழ்க்கையில் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் அப்படி என்ன அந்த சூப்பர்ஸ்டிஷன், அதில் இருக்க ஒரு நெகட்டிவா இல்லை அதில் இருக்க ஒரு பாசிட்டிவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணமா வேணாமா, இல்லை இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸோட ஆரிஜின் தெரிஞ்சதுன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது ஐ நோ அபவுட் இட், இதுதான் இதோடைய பேக்ரவுண்டு, இது தெரியாமல் நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்னு நீங்களும் தைரியமாக சொல்லக்கூடிய பல விஷயங்கள் தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்படி நீங்கள் கேட்க போகிற ஒரு 4-5 சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அதோடைய ஆரிஜின் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு சூப்பர்ஸ்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொக் டாக். என்னடா டொக் டாக் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நாக்கிங் ஆன் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் நாக்கிங் ஆன் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் ஒரு யூகேயில் இருக்கீங்க அப்படின்னா டச் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மீட்டிங்ஸில் இருக்கும்போது சரி, ஒரு ப்ராஜெக்ட்டில் நல்லது நடந்துகிட்ருக்கோம், அது நடுவில் கெட்டது திருப்பி அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசும்போது நாக் ஆன் வுட் அப்படின்வாங்க, இல்லை டச் வுட் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம பரவலாக பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது என்றைக்குமே இருக்கணும், கெட்டது திருப்பியும் நடக்கக்கூடாது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, மிஸ்ஃபார்ச்சூன் எதுவுமே வராமல் இருக்கணும், கெட்டது நடக்காமல் இருக்கணும், இதனால் நமக்கு திருப்பியும் ஒரு ஃபெயிலியர் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஆக்சுவல் எக்ஸ்ப்ளனேஷன், இதோட ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது செல்டிக் அதோடைய ரிலீஜன், அதோடைய அசோசியேஷன் தான் இதை சொல்கிறாங்க. 19th செஞ்சுரியில் சில்ட்ரன்ஸ் கேம், அதாவது அந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா டிக்கி டச் வுட் அப்படின்ற ஒரு கேமா. சரியா, அந்த கேமில் என்னென்னா நிறைய சில்ட்ரன்ஸ் அவங்கள கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய அந்த கேமில் நடக்குமா. அந்த கேமில் இவங்கள கேப்சர் பண்ண வரும்போது அந்த குழந்தைங்கள்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உட்டன் பீஸை இவங்க டச் பண்ணுமா. அதாவது எய்தர் ஒரு வுட்டு, இல்லைனா ஒரு டோரு, இல்லைனா ஒரு ட்ரீ, இதை அவங்க டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை அதை கேப்சர் பண்ண முடியாதான் அந்த கேமில். இதுதான் இதோடைய பேக்ரவுண்டாக சொல்லப்படுது. இந்த டிக்கி டச் வுட் அப்படின்ற ஒரு கேமில் டேக் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, கடகடன் ஓடி போய் நீ ஒரு கதவை தொட்டுரு, கடகடன் நீ ஓடி போய் ஒரு வுட்டு இருந்ததுன்னா அதை தொட்டுரு, கடகடன் ஓடி போய் ஒரு மரத்தை தொட்டுரு அப்படின்னு அந்த கேமில் சொல்லியிருக்காங்க. அப்படி பழக்கத்தில் வந்த விஷயம்தான் நாளடைவில் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு கெட்டதுலேருந்து இல்லை நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின் போது ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் அந்த வுட்டெல்லாம் டச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்தை தான் நாளடைவில் இந்த குழந்தைங்க விளையாட்டுலேருந்து மெதுவாக அடல்ட்ஸ்கிட்டையும் அது ஒரு பேச்சில் பழக்கமாகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்ஸ்டிஷனாகவே மாறி பல பேர் டச் வுட், நாக் ஆன் வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், டிக்கி டச் வுட் அப்படின்ற ஒரு கேம்லேருந்து ஒரு விஷயம் தான் இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய நாக் ஆன் வுட், டச் வுட் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய சூப்பர்ஸ்டிஷஸுடைய ஒரு ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பூனை. இந்த பூனை கிராஸ் பண்ணுறது ஒரு சூப்பர்ஸ்டிஷனாக நம்ம நிறைய பேர் பேசியிருப்போம். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கேட், இந்த கருப்பு பூனையை நிறைய இடங்களில் அதை ஒரு லக்காகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி யூஎஸ்லேயும் சரி, அதே மாதிரி பல இடங்களில் கருப்பு பூனையை ஒரு ஈவிலுக்கான ஒரு விஷயமாக அசோசியேட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய காலங்களில் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலியில் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சாத்தானுடைய ஃபேவரட் ஃபார்மாக கருப்பு பூனையை அவங்க கருதுனாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் கதைகள்லையும் சரி, அதுக்கு முன்னாடியும் விச்சஸ்லாம் அவங்களுடைய ஷேப்போ இல்லை அவங்களுடைய ஃபார்மை மாற்றிக்கணும் அப்படின்னா விச்சஸ் டக்குன்னு ஒரு கருப்பு பூனையாக மாறிடுவாங்களாம். ஸோ அப்படி மாறினதால் இந்த கருப்பு பூனை அப்படின்னு சொல்லும் போதே அந்த பூனையை ஒரு ஈவிலுக்கான ஒரு விஷயமாக கருதப்படுது. அப்படி கருதப்பட்ட அந்த கருப்பு பூனையான ஒரு விஷயம்தான் நாளடைவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலை நாடுகளில் கருப்பு புனைன்றது ஒரு
ஒரு நெகட்டிவ் இல்லைனா வந்து ஒரு ஈவிலுக்கான ஒரு விஷயமா சில பேர் கருதுகிறாங்க போயிட்டு இருந்தான். அப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் வந்து இந்த பாக்டீரியா காஸ் பண்ண அந்த பிளேக் இருக்கு இல்லையா, அது எதனால் காஸ் ஆச்சு அப்படின்றத யாரும் ஐடென்டிஃபை பண்ணல. உங்களுக்கே தெரியும், இது வந்து 1894 தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு வரைக்கும் இந்த பிளேக்கான காரணம் வந்து சரியாக தெரியாதால் பீப்புள் வந்து அவங்களுக்கு எதனால் இது வருதுன்னே புரியல. ஸோ நிறைய வில்லேஜஸ்ஸு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்ததாலையும் நிறைய இறப்பு நேர்ந்ததாலையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இது வந்து நிறைய பூனைகள் இருக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பூனைகளை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது சாகடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சூப்பர்ஸ்டிஷன் யார் ஆரம்பித்து வச்சாங்களோ அந்த கருப்பு பூனை அப்படின்றது இன்றைக்கி காலகட்டத்திலையும் கருப்பு பூனை அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து வேண்டாம்ப்பா அப்படின்னு தள்ளி நிற்பாங்க. அதோடைய ஒரு பிரதிபலிப்பு தான் என்னவோ தெரியல. நம்ம ஊரில் பூனை கிராஸ் பண்ணால் சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே பூனையை கிராஸ் பண்ணுறது இல்லைங்க, கையில் வச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறாங்க, கையில் வச்சுக்கிட்டே வேலை செய்கிறாங்க. அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிரர். இந்த மிரர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நம்ம பார்க்கக்கூடிய கண்ணாடி, நம்ம உருவத்தை காட்டக்கூடிய அந்த கண்ணாடி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாலே அது ஒரு கெட்டதுக்கான ஒரு சமாச்சாரம்னு நினைப்போம். இந்த கண்ணாடி உடஞ்சி போச்சு, சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த 20th century வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு யாருக்குமே ஒரு ஐடியா கிடையாது எதனால இந்த மாதிரி மிரர் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பேட் லக்குன்னு சொல்கிறாங்க. பேட் லக்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லைங்க, 7 years ஆஃப் பேட் லக் வந்து உங்களை துரத்தும் அப்படின்னு சொல்கிறதா ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்குது. ஓகேவா, இது எந்தனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்ஷியன் கல்ச்சர்ஸில் வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் இதை கருதுனாங்க. நம்மளுடைய பிரதிபலிப்பு, இந்த நம்ம பிரதிபலிப்புன்னு சொல்லும் போது நம்மளுடைய ஆத்மாவுடைய பிரதிபலிப்பு. ஸோ இது உடஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன், அதாவது நம்மளுடைய பிரதிபலிப்பும் வந்து கெட்டு போயிடும், அது வந்து நம்மளுடைய ஆன்மாவுக்கு வந்து ஒரு தீங்கை விளைவிக்கும் அப்படின்றத ஒரு சூப்பர்ஸ்டிஷனாக கருதுனாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை பற்றி ரிசர்ச் பண்ணவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பேட் லக் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1777 இந்த பேட் லக்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அசோசியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மிரர், இதை யூஸ் பண்ணக்கூடிய மெஜிஷியன்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த டோட்டலாக அதை மேஜிக்கெலாம் காட்டும் போது, இந்த உடச்சி காட்டும் போது இது வந்து ஒரு நெகட்டிவ் ரெஃபரன்ஸாக சொன்னதால், நெகட்டிவ் ரெஃபரன்சஸ் கண்டினியூ ஆனதால் கண்ணாடி உடஞ்சதுன்னா நம்மளுடைய ஆன்மாக்கும் வந்து அது வந்து நெகட்டிவாக வரும். ஸோ இட் வில் பிரிங் பேட் லக் அப்படின்னு சொல்லி தான் அது பழக்க வழக்கங்களில் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே சரி, ஒரு கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா பார்க்கக்கூடாது, நெகட்டிவ் உடனே தூக்கி போட்டுடணும், வீட்டில் ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃப்ரைடே த 13th. இந்த ஃப்ரைடே த 13th அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது இந்த படம் மட்டும்தான். ஓகேவா, இந்த சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு சொல்லும் போதே ஃப்ரைடேவும் நம்பர் 13 வந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரு அன்லக்கியஸ்ட் டேவாக வந்து நம்மளுடைய கேலண்டரில் பிரதிபலிக்குது. ஓகேவா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 13 வந்து ஏர்லி சிவிலைசேஷன்ஸ்க்கு போயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நியூமரிக்கல் சிஸ்டம்ஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து நம்பர் 12 வரைக்கும் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியிலும் 12 மாதம் தான் இருக்கும் ஒரு கேலண்டரில். அது இல்லாமல் ஒரு நாளை நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாலும் 12 hour செக்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏர்லி சிவிலைசேஷனில் பண்ணதால் இது பிற்காலத்தில் இவங்க வந்து 12க்கு மேல்பட்டு 13 அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா தட் சீம்ஸ் டு பி எ ப்ராப்ளம். இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் நம்பரு, அதனால் இதை வந்து நம்ம ஸ்டேஞ்சாகவே வந்து விட்டுடணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில், சரிங்களா, அப்போது ஏர்லி சிவிலைசேஷனில் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அன்லக்கி அப்படின்னு சொல்லும் போதே யாராவது ஒருத்தர் கெஸ்ட்டு ஒரு 12 பேர் வந்து 13th கெஸ்ட்டாக வராங்க அப்படின்னாலே ஐயோ இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து அன்லக்கி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விச்சஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 13 வந்து அன்லக்கி நம்பராக தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே மீன்வைல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் க்ரூசிஃபை ஆன ஒரு நாளும் வந்து ஃப்ரைடே அப்படின்றதால அந்த ட்ரெடிஷனில் தே தாட் ஃப்ரைடே இஸ் ஆல்சோ பிளாக் டே, ஒரு ஈவில் டே அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சு வந்து ஆடாமுக்கு அந்த ஆப்பிளை கொடுத்து இவங்க வந்து இந்த கார்டன் ஆஃப் ஈடன்லேருந்து வெளியே வந்ததும் ஒரு ஃப்ரைடேவாக கருதப்பட்டது. அது இல்லாமல் பிரிட்டனில் ஃப்ரைடே வந்து ஆங்மேன்ஸ் டே, அதாவது தூக்கிலிடப்படக்கூடிய ஒரு நாளாகவும் கருதப்பட்டதால், அதாவது யாருக்காவது வந்து அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு அந்த முடிவினால் அவங்களுக்கு வந்து சாவு நிர்ணயிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை முடியும் நாள் அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லப்பட்டதால் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்ததால் 13ம் ஃப்ரைடேவும் மாறி கம்பைன் ஆகி ஃப்ரைடே த 13th has become more terrific in our life. இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி தான் பல சூப்பர்ஸ்டிஷன்ஸ் வந்து எதுக்காக வந்ததுன்னே தெரியாமல் நாளடைவில் நிறைய யூஸ் பண்ண நம்மளும் வந்து அதே பழக்கங்களில் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளும் அதுக்கு ஸ்டிக் ஆன் ஆகிடுறோம். அதில் பார்த்திங்கன்னா இதே வந்து
ஒரு கெட்டது வந்துருமான்னு பயந்து போயிருக்கோம். பயப்பட வேண்டாம். இதுதான் இதோட பேக்ரவுண்ட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா இனிமேட்டு தைரியமாகவே இருங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மகேஷ்.